ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ونبيه وحبيبه أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ரமதான் மாதத்தின் இறுதி தருவாயில் நாளை அல்லது நாளை மறுதினம் எங்களை விட்டும் அல்லாஹ்வோடு உணர்வுபூர்வமாக நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இவ்வளவு 30 நாட்களும் இருந்து எங்களை விட்டு ரமதான் விடைபெறப் போகிறது. இந்த அடிப்படையில் இன்றைய இந்த நற்சிந்தனையாக 3 விடயங்களை பற்றி சொல்லலாம் நினைக்கின்றேன். அதில் ஒன்று, ஒரு முஃமினுடைய ஒரு நாள் இன்னும் ஒரு நாளை போல அமையப் போவது கிடையாது. இரண்டாவது, ரமலானை கழித்த ஒரு மனிதன் எப்படி அதனுடைய முடிவை அவன் எடுத்துக்கொள்வான். கடைசியாக ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமான சில விடயங்களையும் பேசிக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் ஒரு முஃமினை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, ஒரு முஃமினுடைய ஒரு நாள் மற்ற நாளை விட வித்தியாசமாக இருக்கும். ஒரு முஃமின் இன்றைய நாளை இபாதத்துக்களில் குறைவான இபாதத்துக்களில் கழித்தால் அடுத்த நாளை அவன் திட்டமிட்டுக் கொள்வான். விடுபட்ட இபாதத்துக்களை பரிபூரணம் செய்ய வேண்டும். விடுபட்ட அமலு சாலிஹ் நல்ல அமல்களை அடுத்த நாள் விட்டுவிடக் கூடாது என்று ஒரு முஃமினுடைய ஒவ்வொரு நாளும் அவனை சுவர்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டே இருக்கும், வித்தியாசமாக இருந்து கொண்டே இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த ஒரு முஃமின் ரமலான் கழிந்த அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை பின்னோக்கி வந்துவிடக்கூடாது. ரமலானில் அமலு சாலிஹ் நல்லமல்கள் என்று பார்க்கின்ற போது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதிருப்போம், அதிகமான திக்ருகளை செய்திருப்போம், அதிகமான பாவ மன்னிப்பு தேடியிருப்போம், அதிகமாக எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவை அழுகையோடு குமுறுகளோடு இந்த உலகத்தில் உறவாடி இருப்போம், தொழுகைகளை உயிரோட்டமாக தொழுதிருப்போம், சதக்காக்கள் தான தர்மங்களை செய்திருப்போம். இப்படி ரமதானில் அதிகமான நல்லமல்களை செய்திருப்போம். இந்த அனைத்து நல்லமல்களும் அடுத்த மாதத்தை எட்டுகின்ற போது அப்படியோ மறைந்து விடக்கூடாது. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு முஃமினுடைய ஒரு நாள் இன்னொரு நாளை போல இருக்க முடியாது. ரமலானில் அந்த மனிதன் செய்த அனைத்து அமல்களும் ஏனைய மாதத்தை அவன் அடைகின்ற போது இரட்டிப்பாக வேண்டும். ரமலானில் அவன் பயிற்றுவித்த அந்த ஓதல்கள் ஏனைய மாதங்களில் 2 மடங்காக மாற வேண்டும். ரமலானில் அவன் செய்த தர்மங்கள் ரமலான் அல்லாத மாதங்களில் அது பல மடங்குகளாக மாற வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவேதான்
இந்த ரமதானில் நாங்கள் செய்த நல்ல நற்காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் மறந்துவிட்டு பெருநாள் கழித்தவுடன் நாங்கள் தொழுகையிலும் பொடுபோக்காக இருப்பது, தான தர்மம் செய்வதில் பொடுபோக்காக இருப்பது, ஜகாத்துக்களை அளவிடுவதில் பொடுபோக்காக இருப்பது, குர்ஆன் ஓதுவதில் பொடுபோக்காக இருப்பது, ஹதீதுகளை படிப்பதில் பொடுபோக்காக இருப்பது என்பது இஸ்லாம் விரும்பாதபடியாகும். ஆகவே நாங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இப்படி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரமலான் எங்களை பயிற்றுவித்திருக்கிறது, ரமலான் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் யாருடைய கட்டளைகளையும் கேட்டு பள்ளிவாசலை நோக்கி வரவில்லை. ஒரே ஒரு இரட்சகன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு எந்த ஒரு கட்டளையும் இல்லாமல் அனைத்து சுபஹ் தொழுகைகளையும் இமாம் ஜமாத்தோடு அல்லாஹ் மீது கொண்ட அன்பின் காரணமாக வந்தோம் பள்ளியை நோக்கி. இதே வருகை ரமலான் முடிந்தவுடனும் வர வேண்டும் என்பதைத்தான் ரமலான் பயிற்றுவிக்கிறது. ரமலான் காலத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 2-3 பக்கங்கள் என்று குர்ஆனை ஓதினோம். இதே போல ரமலான் அல்லாத காலங்களிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3-4 பக்கங்கள் குர்ஆன் ஓத வேண்டும் என்ற பயிற்றுவிப்பை ரமலான் தருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவேதான் நாங்கள் ரமலானை சரியாக புரிந்து ரமலானை நாங்கள் கழிக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த ரமலானுடைய முழு நோக்கமும் இறை உணர்வை பெற வேண்டும். இறை உணர்வு என்பது கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இறை உணர்வு கிடைத்து விட்டால் இந்த முழு உலகமும் கிடைத்ததை போல் கண்ணியமாக இறை உணர்வின் மூலமாகத்தான் சுவர்க்கத்தை அடைய முடியும். இறை உணர்வு என்பதை இஸ்லாம் ஒரு மனிதனுடைய படைப்பின் நோக்கமாக அல்லாஹ் சொல்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த உலகத்தில் மனிதனையும் ஜின்னையும் படைத்தது அல்லாஹ்வை நினைத்து கொண்டே வாழ வேண்டும். இறைவனை சதா நேரமும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அவன் செய்கின்ற செயற்பாட்டை அல்லாஹ்வோடு தொடர்படுத்தி வாழ வேண்டும். அவன் இபாதத், தன்னுடைய தூக்கத்தின் எழுப்புதலிலிருந்து மீண்டும் தூங்கச் செல்லும் வரைக்கும் அவனுடைய தொழில் விடயமாக இருக்கலாம், கற்றல் விடயமாக இருக்கலாம், குடும்ப விடயமாக இருக்கலாம், அனைத்து நிலையிலும் இறை உணர்வோடு வாழுதல். இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் அவன்தான் மிகப்பெரிய நிம்மதி கிடைத்த ஒரு மனிதனாக மாறுகிறான். இந்த இறை உணர்வை பெறுகின்ற மனிதர்களுக்குத்தான் முத்தகீன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது இந்த இறை உணர்வு பெற்ற மனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறை உணர்வு எங்களை சுவர்க்கத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். இறை உணர்வு எங்களை சுவர்க்கத்துடைய இலக்கை எங்களை கொண்டு செல்ல வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறை உணர்வு பெற்ற ஒரு அடியார்களிடத்தில் ஒரு பண்பு இருக்கிறது. அதுதான் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. நாங்கள் எல்லோரும் ஒரு கணம் இந்த நொடியில் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய அனைத்து பாவங்களையும் என்னை படைத்த ரப்போடு முறையிட்டு அழுது நான் முன்வைத்து பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டேனா? நான் நாளை ரமலானை கழிக்க இருக்கிறேன். இந்த நிமிடத்தில் நான் என்னுடைய அனைத்து பாவத்தையும் என்னுடைய ரப்போடு முறையிட்டு விட்டேனா? நான் இப்படி எல்லாம் பாவம் செய்திருக்கிறேன், நான் தெரிந்த நிலையில் இப்படி பாவம் செய்திருக்கிறேன், அறியாத நிலையில் இப்படி செய்திருக்கிறேன் என்ற அனைத்து தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ரப்பிடத்தில் முறையிட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் நான் பொறுப்பு சாட்டி விட்டேனா என்ற ஒரு கேள்வியை என்னுடைய உள்ளத்தில் ரமலான் முடிவதற்கு முன் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
ஏனென்று சொன்னால் கண்ணியமான பிள்ளை, இஸ்திக்ஃபார் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது சாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா அர்துஹஸ் ஸமாவாதி வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். இந்த பாவ மன்னிப்பு கேட்காத நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் அவன் சுவர்க்கத்தை அடைவது என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். அதனால் தான் அல்லாஹ் ஒரு இடத்தில் பாவிக்கிறான், மிக விரைவாக அவசர அவசரமாக அடுத்த வினாடி இந்த உலகத்தில் இருப்பீர்களா, அடுத்த நேரம் இந்த உலகத்தில் இருப்பீர்களா, அடுத்த நாள் இந்த உலகத்தில் இருப்பீர்களா, அடுத்த கிழமை இந்த உலகத்தில் இருப்பீர்களா, அடுத்த மாதம் இந்த உலகத்தில் இருப்பீர்களா, அடுத்த வருடம் ரமதானில் நான் இருப்போமா என்ற நம்பிக்கை ஒருவருக்கு வந்துவிடக்கூடாது. ஒரு முஸ்லிமிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. இந்த வினாடி அல்லாஹ் அழைத்தால் நான் அவனுக்கு அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய உயிர் இந்த நேரத்தில் பிரிந்தால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபாரை நோக்கி நகர வேண்டும். நாங்கள் மலையளவு பாவம் செய்திருக்கலாம், நாங்கள் பெரும்பெரும் பாவங்களை செய்திருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உதாரணமாக அல்லாஹ் ஒரு வசனத்தை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். இந்த உலகத்தில் பாவம் செய்து 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 அப்படியோ பாவத்தில் மூழ்கி இருக்கிறீர்களா, பாவத்திலிருந்து மீள முடியாத சந்தர்ப்பத்தில் அப்படியான நிலையில் இருக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நீங்கள் மலையளவு செய்த பாவத்தின் காரணமாக நீங்கள் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று மாத்திரம் நினைத்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நீங்கள் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவனுடைய திருநாமத்தை சொல்கிறான், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்க முடியவன். மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்க முடியவன் என்ற அந்த திருநாமத்தை அல்லாஹ் பின்னுக்கு பார்க்கிறான். ஆகவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரமலானை நாளையோ அல்லது நாளை மறுதினமோ நாங்கள் கழிக்க இருக்கிறோம். எங்களை விட்டு பிரிகின்ற இந்த ரமலான் இன்று இரவும் எங்களுக்கு நேரம் கிடைத்தால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய அனைத்து குற்றங்களையும் பாவங்களையும் முன்வைத்து அழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு விடை பெற்று விட வேண்டும். பாவ மன்னிப்பு தான் சுவர்க்கத்தை நோக்கி நகர்த்தி செல்லும். இது மூன்றாவது. இரண்டாவது, அடுத்ததாக கடைசியாக கண்ணியமானவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக சில விடயங்களை சொல்லி செல்லாமல் நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜகாத்துல் ஃபித்ர், ரமலானுடைய நோன்பை நோற்ற அனைவர்களும் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸில் வருகிறது, சிறியவர் பெரியவர், அடிமை சுதந்திரமானவர், அனைத்து முஸ்லிம்களும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் இருக்கின்ற நோன்பை நோற்றுக்கொண்ட அனைவர்கள் மீதும் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது அல்லது சதகத்துல் ஃபித்ர் என்றும் சொல்வார்கள், இது கட்டாய கடமையாக இருக்கிறது. இதை பற்றி ஏன் நாங்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று பார்க்கின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, துஹுரத்தன் லிஸாஹி, ஒரு நோன்பாளியை தூய்மை பெற செய்வதற்காக வேண்டி, ஒரு நோன்பாளி நோன்பு நோற்ற நிலையில் மினல் லக்வி வர் ரஃபத், மானக்கேடான வார்த்தைகளை பேசியிருப்பார், பாவமான காரியங்களை பேசியிருப்பார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், மன் லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா. யார் மோசமான வார்த்தைகளை விடாமல் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு நோன்பு நோற்ற நிலையில் இருக்கிறாரோ அவருடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு அவசியமே கிடையாது.
ஒருவர் அறியாமல் பேசியிருப்பார், அவரை அறியாமல் செய்திருப்பார். இப்படி அவர் செய்த குறை நிறைகளை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டிதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செய்யக்கூடியவன், இவன் தவறுக்கு மறதிக்கு மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே என்ன இபாதத்துக்களை எடுத்தாலும், இஸ்லாத்தில் தொழுகையை எடுத்தாலும் தொழுது முடிந்தவுடன் முதலாவது சொல்வது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. ஏன் கேட்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் உண்மையில் நல்ல காரியம் செய்துவிட்டு தான் அதை கேட்கிறோம். எங்களை அறியாமல் நாங்கள் சில தவறுகள் தப்புக்கள் செய்திருப்போம். அதே போல நோன்பு நோற்ற நிலையில் சில மோசமான காரியங்களை நாங்கள் பேசியிருப்போம், ஏசியிருப்போம், எங்களை அறியாமல் நிகழ்ந்திருக்கும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அந்த குற்றங்களிலிருந்து உங்களை நீக்குகிறது. ஆகவேதான் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். அதே போல இது யாருக்கு கடமை, யார் மீது கடமை என்று சொன்னால், லில் மசாக்கீன் என்று பாவிக்கப்படுகிறது. துஹ்மத்தன் லில் மசாக்கீன், ஏழைகளுக்கு ஒரு உணவாக இது கிடைக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகின்ற ஏழ்மையோடு வாழுகின்றவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நாங்கள் தேடி தேடி கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்க வேண்டும். முதலாவது எங்களுடைய குடும்பத்தை, அடுத்ததாக அண்டை வீட்டார்கள், அதே போல சமூகம் என்ற இந்த கட்டமைப்பின் பிரகாரம் எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை சஹாபாக்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று பார்க்கின்ற போது, ஹதீதுகளில் வருகின்ற போது உணவாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் போன்ற அறிஞர்கள் உணவாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஈத்தம்பழத்தை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அன்றைய நாளின் உணவாக இருந்த கோதுமை மாவை அதிகம் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுப்பார்கள். எங்களுடைய காலத்தில் இருக்கின்ற அரிசியை நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றதை போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உணவை கொடுத்திருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்தின் பிரகாரம் கால சூழலுக்கு ஏற்றதை போல நாங்கள் பணத்தையும் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். அவருடைய இஜ்திஹாதின் பிரகாரம் அது இடம்பெற்றிருக்கிறது. உண்மையில் அனைவர்களும் அரிசியையும் கோதுமை மாவையும் கொடுக்கின்ற போது உண்மையில் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் இருக்கலாம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ருடைய அந்த அளவை கணக்கிட்டு அவர்களுக்கு அதை பணமாக நாங்கள் கொடுக்க முடியும். அதை கொடுக்கின்ற போது சொல்லுகின்றார்கள், 4 பிடி அளவு அரிசி சா என்று சொன்னால், எங்களுடைய முறைப்படி பார்க்கின்ற போது 4 பிடியளவு அரிசின் கணக்கை அளந்து நாங்கள் அதை பணமாகவோ அல்லது அரிசாகவோ அல்லது உணவாகவோ நாங்கள் அவர்களை தேடி சென்று நாங்கள் கொடுக்க முடியும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல இது கொடுக்கின்ற சிறப்பான நேரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் பயன்படுத்தப்பட்ட ஹதீஸில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ரி மின ரமலான், ரமலான் எங்களை விட்டு பெறுகின்ற அந்த தருணம் இருக்கிறது, நோன்பு முடிந்து பெருநாள் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முதல் எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். இது மிகவும் சிறப்புக்குரிய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகைக்கு முன் செல்வதற்கு முன்னர் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுவார்கள். ரமலானை முடிப்பதற்கு முன் ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் பெருநாள் தொழுகை தொழுவதற்கு முன் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விட வேண்டும். அதற்கு பிற்பாடு நீங்கள் கொடுக்கின்றது ஜகாத்துல் ஃபித்ராக கணக்கெடுக்கப்படாது, அது சதக்காவாகத்தான் கணக்கெடுக்கப்படும். ஆகவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை சரியான முறையில், முறைப்படுத்தப்பட்ட முறையில் உணவாகவோ பணமாகவோ உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டியவர்களை தேடி கொடுப்பதை
எங்களுடைய நோன்பில் விட்ட பிழைகளை சீர் செய்யக்கூடியதாகவும், ஒரு நோன்பாளியை தூய்மை பெறச் செய்து அடுத்த நாட்களில் சிறந்த ஒரு நாட்களாக கழிப்பதற்கும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய உயரிய அமல் எங்களுக்கு உதவி செய்கிறது. ஆகவேதான் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய இந்த நாட்களில் ரமதானுடைய மாதத்தை கழித்து அடுத்த மாதத்தில் இதைவிட மிக சிறப்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. வா ஆகிர தஅவானா